கொஞ்சம் எண்ணெயில் நல்லா புசுன்னு பூரி, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச உருளைக்கிழங்கு மசாலில் இருக்கிற டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை மாவில் நல்லா பரட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்தோன்னா நல்லா அமுக்கி நம்ம பிணையும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோ வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே திரண்டு வரும். நான் ஃபஸ்ட்டு எனக்கு இது தெரியாது. தண்ணி ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப திரும்ப மாவை ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பிகினிங்கில் இந்த மாதிரி தப்பு நான் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் மாவு பிணையும் போது எங்கள் அம்மா நோட்டீஸ் பண்ணி, இப்படி நீ தண்ணி எதுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்க, நல்லா அமுக்கி பிணையணும், அப்புறம் அப்படியே சேர்ந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் யாராவது தெரியாமல் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பெரிய சைஸ் உருண்டை மாதிரி பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். இந்த கேப்பில் உருளைக்கிழங்கு மசால் பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும். கடுகு, சோம்பு நல்லா போடுங்க. பட்டை, கிராம்பு. இன்றைக்கி என்கிட்ட கிராம்பு இல்லை, அதனால் போடலை. பெரிய வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி. எண்ணெயிலே கருவேப்பிலை போட்டிருக்கலாம், நான் போட மறந்துட்டேன், அதனால் இடையில போட்டுட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. தக்காளி வந்து அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய போட்டோம் அப்படின்னா ஒரு புளிப்பு வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலில் வந்துடும். அந்த புளிப்பு வந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா பரட்டி கொடுங்க. இந்த உருளைக்கிழங்கு மசால் சாப்பிடும் போது நமக்கு அந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு அந்த வாசம் ப்ளஸ் அந்த உருளைக்கிழங்கு அதுதான் நமக்கு தெரியணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பரட்டி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கை நான் ஃபுல்லாக மசிக்க மாட்டேங்க. கொஞ்சம் அங்கங்கே அப்படியே பீஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் பீசஸை வந்து நல்லா போட்டு மசிச்சிருப்பேன். அது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பைட் அப்படியே அந்த உருளைக்கிழங்கு பீஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மசால் ரெடி. பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம ஆல்ரெடி மாவு பிணைஞ்சு ஒரு சைடு ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமா, அதை வந்து குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணணும். நான் வந்து எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக தான் எப்போவுமே உருட்டுறது. ஏன்னா பெரிய சைஸாக இருந்ததுன்னா எண்ணெய் அந்த அளவுக்கு நம்ம ஊற்ற வேண்டி வரும். ஸோ எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா ஆயில் வந்து நான் ரீயூஸ் பண்ணவே மாட்டேங்க, அதுக்காக தான். அதே மாதிரி பூரி உருண்டை உருட்டும் போது சப்பாத்திக்காக இருந்தாலும் பூரிக்காக இருந்தாலும் அது ஷேப்பு கிராக் ஆகாமல் வர்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, அந்த கைக்குள்ளே வச்சு ஒரு அமுக்குனிங்கன்னா மாவு வந்து அது வழியாக வெளியே அப்படியே பிதுங்கிட்டு வரும். அது அப்படியே ஒரு பால் சைஸ்க்கு அந்த நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்த உடனே ஸ்டாப் பண்ணி அப்படியே உருட்டினீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஷேப்ஸில் உருண்டை வந்துடும். அதே மாதிரி பூரிக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாதுங்க, லேசாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டால் பூரி உப்பும். ரொம்ப சன்னமாக போட்டோம் அப்படின்னா அந்த பூரியோட மேல் லேயர் வந்து கிராக் ஆகி நமக்கு வந்து சரியாக பூரி உப்பாது. அதே மாதிரி நான் வந்து பூரி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சுடுவேங்க. எண்ணெய் மாதிரியே நீங்கள் யாராவது டீப் ஃப்ரைக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. அதே மாதிரி பூரி சுட்டால் அந்த எண்ணெய் வடியணும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஒரு சலடை மாதிரி ஒரு இது எங்கள் அம்மா வச்சுருக்கிறது, இந்த பாத்திரத்தோட பேர் எனக்கு தெரியல, அதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு அந்த சைடு வச்சுருவேன். அப்போனா இங்கே சுட்டு அங்கே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், கைக்கு வாக்காக இருக்கும். அதே மாதிரி பூரி போட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த கரண்டியை வச்சு நம்ம அமுத்திடக்கூடாதுங்க. அமுத்துனா அந்த மாவு வந்து கரண்டியில் ஒட்டி ஓட்ட மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா பூரி வந்து உப்பாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நான் பிகினிங்கில் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் செகண்ட் விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தாங்க போடணும். அப்போ தான் இப்படி நல்லா உப்பி வரும். கொஞ்சம் சூடு கம்மியாக நம்ம டைமில் போட்டோம் அப்படின்னா சரியாக உப்பாது. அதனால தான் சிலவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 2 பூரி 3 பூரி தான் அப்படி வரும், அதுக்கப்புறம் நல்லா வரும். அதோட கான்செப்ட் என்னென்னா எண்ணெய் சூடாகாமல் போட்டுடுறோம். அந்த 2-3 பூரி போடும் போது அந்த எண்ணெய் நல்லா ஹீட் வந்துடும் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் போடுற பூரி உப்பி வரும். இதுதான் கான்செப்ட்டு. பிகினிங்கில் நானும் நம்பினேன், ஃபஸ்ட்டு 2 பூரி அப்படி தான் வரும், அப்புறம் வந்து சரியாக வரும்னு. என்னைக்கு இந்த எண்ணெய் ஹீட்டோட கான்செப்ட் புரிஞ்சுட்டு நான் போட ஆரம்பிச்சிடும், அப்போ ஃபஸ்ட்டு பூரியே எனக்கு உப்பி தான் வந்தது. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட்டு பூரிலாம் உப்பி வருது. எனக்கும் முதல்ல சரியாக உப்பி வராமல் இருந்துச்சு. நான் அந்த லேர்ன் பண்ணிக்காத வரைக்கும் அந்த எண்ணெயோட சூடு எந்த அளவுக்கு எப்போ போடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த பூரி புசுன்னு தான் வருது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியுங்க. நம்ம என்னென்னா
ஃபர்ஸ்ட் டைம்லேயே சிலவங்க கற்றுப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஐயோ எனக்கு வராதுன்னு நினச்சி கிவ் அப் பண்ணிடக்கூடாது. நமக்கு 3rd டைம் பண்ணும்போது நல்லா வரும், இல்லை 10th டைம் பண்ணும்போது நமக்கு நல்லா வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எதுக்காகவும் கவலைப்படாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நிறைய பண்ணிடாதீங்க பிகினிங்கில். ஏன்னா நான் வந்து நிறைய பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொருள் வேஸ்ட் ஆனதுக்கு என்னை சுற்றி நின்று திட்டுவாங்க. அதுக்கு பயந்துட்டே திரும்ப 2வது வந்து நான் சமைக்க மாட்டேன். அதனால தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போ சமைக்க அந்த திரும்ப நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் போது கொஞ்சமாக பண்ணுவேன். அப்போ அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அந்த கொஞ்சத்தை வந்து எப்படியோ சமாளித்து சாப்பிட்டு தீர்த்துடலாம். அதுதான் கான்செப்ட்டு. நீங்களும் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கும் போதே நினச்சேங்க, கடைசி பூரி சுடுற வரைக்கும் நான் வந்து வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயில் கூட நல்லா புசு புசுன்னு பூரி வரும். அரை வடை சட்டிக்கு அந்த எண்ணெயை ஊற்றி தான் பூரி புசு புசுன்னு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு காமிக்கணுங்கிறக்காக தான் லாஸ்ட்டு பூரி நான் போடும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் சூட்டில் பூரி வந்து மடங்கிருச்சு. சரி இந்த பூரி வந்து சப்பி போயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சைடு உப்பி வந்துச்சு. சரி ஒரு சைடு தான் உப்பும் போல், அந்த மடங்கின சைடு உப்பாது அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி போட்டேன். அதுவுமே உப்பி வந்துருச்சு. ஃபைனலாக நான் நினச்ச மாதிரியே எல்லா பூரியும் புசு புசுன்னு வந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் எண்ணெயில் கடைசி வரைக்கும் பூரி வந்து நல்லா புசு புசுன்னு பண்ணணுன்ட்டு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக, இதெல்லாம் ஒரு சந்தோஷமானு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் ஒவ்வொரு நாளில் சேலஞ்ச் வச்சுக்கணும். சில டைம் நான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்குவேன். அதை நான் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபிகேஷனும், நான் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். ஸோ பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியலனாலும் சின்ன சின்ன விஷயங்களை சாதித்து நம்மளே வந்து மோட்டிவேட்டடாக ஹாப்பியாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கிறோன்னு நமக்கு தோணிடக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். எண்ணெய் கம்மியாக ஊற்றுறது மெயினாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன், அதை தூர தான் ஊற்றுவேன். ஸோ நிறைய எண்ணெய் ஊற்றி நிறைய வேஸ்ட்டாக போகக்கூடாது. கொஞ்சம் என்னென்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் தானே மிச்சமாகும். நீங்களே வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதை தூர ஊற்றும் போது ஒரு பெரிய வேஸ்டேஜ் மாதிரி தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி டீப் ஃப்ரை ஆன ஃபுட்டுங்களை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடாம எப்போவாது ஒருக்கா சாப்பிட்டுக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, பட்ஜெட்டுக்கும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பர்டிகுலராக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.